வணக்கம், வெல்கம் டு மேகலா சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சைட் டிஷ் ரெசிபி கீமா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல இல்லைன்னா ஒரு பாத்திரத்துல 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அது கூட சின்ன சின்னதா கட் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1/4 கிலோ மட்டன் நல்லா மின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இந்த மசாலாவோட சேர்த்துடலாம். இந்த மட்டனும் மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வேக்கிறதுக்காக 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வேகிறதுக்காக இப்ப மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்ல வேக வைக்க போறோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்ப லாஸ்டா கட் பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ரொம்பவே சூப்பரான டேஸ்டான கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ் வெரைட்டிஸ் அப்புறம் டிஃபன் வெரைட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா சூட் ஆகும். சோ நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க மறக்காம மேகலா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.